ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு விடுங்க, கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க. ஓகேயா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பத்து கூட குருமா செய்வது எப்படின்னு காமிச்சு தர போகிறீங்க. அதாவது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அது எங்கள் வீட்டு ஸ்டைலில் முறைப்படி உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காமிச்சு தர போகிறீங்க. ஸோ பிகினர்ஸ் கூட இதை கவனிச்சுக்கோங்க. ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குருமா எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சு தரேங்க, பாருங்கள். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுக்கலாங்க. இந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிக்க தொடங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் பெரிய வெங்காயம், அதை சேர்க்கலாங்க. வெங்காயம் நல்லா வறுபடணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நாம் வறுக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வறுபடுங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். தக்காளி சேர்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி தான் எடுத்துருக்கேங்க. நாம் உப்பு சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதனால் தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வறுபடும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து இன்னும் சீக்கிரமாக வறுபடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். பச்சை மிளகாய் சேர்க்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க. நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டுக்கோங்க, வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேங்க. நீங்கள் உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சும் கூட நீங்கள் சேர்க்கலாம். அல்லது இல்லை எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கி பண்ணுவீங்கன்னா நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா வறுத்து அந்த எண்ணெயிலேயே வேக வச்சு அப்படி பண்ணலாம். சரியா? இப்படி நீங்கள் பண்ணும்போது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை சேர்க்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இந்த குருமா வந்து என்னுடைய தங்கச்சி வந்து ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஆப்பத்து கூட இந்த மாதிரி குருமா வச்சு தங்கச்சிக்கு நான் கொண்டு கொடுக்க போகிறேன். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் சரி ஒரு வீடியோவாக செஞ்சு நம்மளுடைய சொந்தங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவாக பிடிச்சி உங்களுக்கு காமிச்சு தரேங்க. வாசனை வர தொடங்குதுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள வாசனை நல்லா செம்மையாக வருதுங்க. இப்போ நமக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ நாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மூடி போட்டு மூடிக்கலாம். ஓகேங்க. இது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் குருமாவுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாங்க. தேங்காய், பெரிய சீரகம் அதாவது பெருஞ்சீரகம், பூண்டு வந்து நீங்கள் தோலை உரிக்காமல் கூட போடலாம், பிரச்சனையே கிடையாதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மல்லி. மிளகுத்தூள் வந்து நான் சேர்க்கலைங்க. ஏன்னா நான் அதுக்கு பதிலாக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வாங்க. மசாலா ஆட்டு கொண்டு வந்து வச்சுங்க. நல்ல மை மாதிரி இருக்கும். இப்படி நாம் குருமாவுக்கு மசாலா எடுக்கும்போது அந்த சுவையே ரொம்ப ருசியாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா எடுங்க, நல்ல ருசி எடுக்குங்க நமக்கு அந்த குருமாவில். சரிங்க. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், திறந்து பார்க்கலாங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க, நாம் போட்ட உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே நல்ல சாஃப்ட் தன்மைக்கு வந்தாச்சுங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்குங்க. ஸோ இப்போ நாம் இதில் ரெடி பண்ண வச்சுருக்கோம் இல்லை மசாலா, அதை சேர்க்கலாம். மசாலா சேர்த்துட்டோங்க. கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கோங்க சேர்த்து. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நார்மல் அளவுக்கு நீங்கள் குருமா எப்படி வைப்பீங்களோ அந்த லெவலில் எடுத்துக்கோங்க தண்ணி. வாசனை நல்லா வருதுங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிக்குங்க. திரும்ப திரும்ப இதே மாடலில் தான் நீங்கள் வைப்பீங்க. இது வந்து ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதாங்க. நம்ம குருமா ரெடி பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கடைசியாக ஃபைனலாக நாம் வந்து மல்லி இலை மேலோட்டு தூவிடணுங்க. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். வாய்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.